நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் அருமையா இருக்கீங்க? இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்றைக்கி கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கும்பம் எப்படின்னா அந்த ஊரையே தனக்காக மாற்றிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டடான ஆள் தான் இந்த கும்பராசினியர்கள் தான். ஸோ இவங்களுக்கு இந்த ஆடி சார் எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக கும்பம்னாலே தனித்துவம் மிக்க ராசி. இன்றைக்கி நீங்கள் ராஜராஜ கோயில் தஞ்சை பெருவிழா பற்றி பேசுகிறோம்னா, சதய விழா கொண்டாடுறாங்கன்னா, அப்போ ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். எல்லோரும் இந்த ரூட்டில் போகலாம்பாங்க. இந்த ரூட் எதுக்குங்க? அதோட ஷார்ட்கட் இருக்கேன். புது பாதை அமைக்கிற ராசி. ஆன்மீகமும் புரட்சியும் இரண்டும் கலந்த ராசி தான் இந்த ராசி. இந்த ராசிக்கு சொல்ல வேணும், இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான் இருக்கிறதுனால முதல்ல பதவி யோகம் ஏற்படுகிறது. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, உயர் பதவிக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க இப்போ ட்ரை பண்ணுங்க, கிடச்சிரும். எதிரிகளை வீழ்த்த சரியான காலகட்டம் தான். இந்த ராசிக்கு இப்போ ஒரு லக் இருக்குங்க. சார் இப்போ தான் சார் சேர்ந்தேன், ஒரு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, வேலைக்கு போனேன், கிடச்சிது. இந்த துபாய் அபுதாபியில் ஒருத்தர் கிடச்சிது. இப்போ தான் சொன்னேன். ஏன்னா எல்லாம் போர் இருக்கும்போது எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. இவர் 1 இயராக ஃபேமிலியோடு போய் செட்டிலாக இருக்கார். அவர் கேட்கும்போது என்ன சார் பண்ணலாம், நீங்கள் இருங்கன்னு சொன்னேன். இப்போ மேலதிகாரிகள் யாருமே இல்லை. அடுத்தது 1 இயர் வேலை பார்த்து இவரத்துக்கு மேனேஜராக போட்டாங்க. சம்பளம் இரட்டிப்பாச்சு. இன்னும் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கோல்டன் லக்கு கிடைக்கிற காலகட்டம். இந்த ராசி ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு திடீர் தொழில் ரீதியாக எவ்வளோ பெரிய யோகம் வரனால உயர் பதவிக்கு போய்க்காங்க. ஆனால் கற்றுக்கொள்வதை விட்டு விடக்கூடாத ராசி. புதுசாக அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ராசி. இந்த ராசி பொதுவாக அப்டேட் பண்ணிக்கும். இந்த ராசி புது புது விஷயங்கள், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்காங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது. என்ன ஆஃபர்னா, கம்மியான விலையில் இடம், வீடு, இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டி கிடைக்கிது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் தோட்டம் துறவு வாங்கணும், அந்த மாதிரி விவசாயம், அக்ரிகல்ச்சர் லேண்டு, இதெல்லாம் இந்த ராசி ஆசைப்பட்டுட்டே இருந்தது. அந்த ஆசைகள் நிறைவேறுகிற காலகட்டம் வருது. ஆனால் இந்த ராசி இதுக்கு முன்னாடி இப்போ டவுட் என்னென்னா, சார் இந்த இதுக்கு நகையை அடகு வச்சு இது மாதிரி இடம் வீடு வாங்கிட்டா பின்னாடி கடனை கட்டிடுவேனா, சமாளிச்சிட முடியுமா? இது ஒரு சிலர் இல்லை சார் இந்த இதை விட்டுட்டு நான் வேற ஒன்று வாங்கட்டுமா, இந்த ஒரு டயலாமா மட்டும் லைட்டாக வரும். அது நிச்சயமாக வரும். அது நம்ம இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். ஆனால் இந்த ராசி இப்போ விளம்பரம் இல்லாமல் தொழில் விருத்தி இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு நவீன காலத்துக்கு உண்டான இருக்கிற இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா மூலம் தான் இந்த ராசி வெளிப்படும். விசிட்டிங் கார்டு இல்லாமல் ஒருத்தர் கும்பராசிக்காரன் தொழில் பண்ணுறான்னா நம்ம என்ன கேட்கணும்னா, நீ தொழிலுக்கு சரியில்லை. ஏன்னா உனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஏன்னா இந்த ராசி 3ஆம் இடம் 10ஆம் அதிபதியாக குருவாக வரனால இவங்களுக்கு அந்த விசிட்டிங் கார்டு சம்மந்தப்பட்ட வச்சுருக்கணும், தொழில் ரீதியாக இருக்கணும். ஃபோன் நம்பர் அடிக்கடி மாற்றக்கூடாத ராசிங்க. 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷனுங்க. அப்போ இந்த ராசி இதாக இருக்கும். இந்த ராசிக்கு எப்போவுமே மல்டி டாஸ்கிங் இருக்கும். எந்த கேள்வி இடம், இப்போ ஆன்மீகம்பாங்க, சினிமாம்பாங்க, அரசியலும்பாங்க,
அப்போ இவங்க அத்தனை விஷயத்தையும் சைன் பண்ண முடியாது. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். மல்டி டேலண்ட். ஆனால் ஏதோ ஒன்றில் மட்டும்தான் ரொம்ப பயணிக்கணும், மற்றது தெரிஞ்சுக்கணும். அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எல்லாமே பாதி ஆயிரும். அந்த ஒரு விஷயத்தை இந்த ராசி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் புரியும், வாழ்க்கை மாறும். இன்றைக்கி குறிப்பாக என்னென்னா திருமண உறவுகள் பற்றி பேசி ஆகணுங்க. இந்த ராசிக்கு உறவுகளில் பார்த்திங்கன்னா திடீர் டென்ஷன், திடீர் கோபம், உறவுகள் எப்படி, இந்த உறவுகள் பார்த்திங்கன்னா ஒன்று கணவன் மனைவி உறவு இருந்தது ஒன்று, கூட பிறந்தவங்க உறவுகள் ஒன்று, ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் ஒரு, இது நிறைய பேர் இந்த உறவுகளை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹேண்டில் பண்ணால் ஃபேமிலி பார்க்க முடியல, ஃபேமிலியை பார்த்தா இந்த காதலன் காதலே ஒன்று. அப்போ ஆளுக்கு ஏதோ ஒரு உறவை இழந்த மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதற்கு கொஞ்சம் டைம் ஒதுக்க வேண்டிய ராசி இந்த ராசி தான். ஏன்னா இந்த ராசி ஏன் இப்படி நடக்குதுன்னா சந்திரனோட ராகு 7ல் கேது இருப்பதனால உறவுகள் எல்லாம் வெட்டப்படுகின்றன. அப்போ அதுக்கு கிரகண தோஷ பரிகாரங்கள் மாதிரி பண்ணி தான் பண்ணணும். ஜாதக ரீதியாகவும் இது வருது. இப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ராசி பார்த்திங்கன்னா உணவு பிரியருமே அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. கோபம் வருதா சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதிகமாக சாப்பிட்றேன். இந்த ராசிக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இந்த 2-3 மாதங்கள் அப்படியே மாறிட்டு வருது. இதை கவனமாக இருக்க வேண்டிய ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பூர்வீக ரீதியான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். வண்டி வாகனங்கள் யோகங்கள் கிடைக்கிற மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கும். அதெல்லாம் பூர்வீகத்தில் வச்சுருந்த நகைகள், ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஓகே சார். குடும்பத்தில் இருக்க சலனம்லாம் கொஞ்சம் இருக்கும்ல ஆடி மாசத்துல. ஆமாம், இந்த ராசிக்கு குடும்பத்தில் சலனங்கள் எதனால 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தனால சலனங்கள் உண்டு. குரு பார்க்கறனால குறையுது. ஆனால் அங்கே வக்ரம் பெறும்போது பிரிந்த உறவுகள் சேருதுங்க. குடும்ப உறவுகள் என்னென்னா இந்த ராசி திடீர்னு கணவன் மனைவி சண்டை கட்டிட்டு, இப்போ இந்த ராசி நிறைய பேர் கணவன் மனைவி டைவர்ஸாக வாழ்கிறதா, குழந்தை இருக்குன்னு பார்க்குறேன், இல்லை எனக்கு வேறு வாழ்க்கை அமையுமா, இது கேட்டது பல பேர் அந்த கும்பராசி. பத்திரிக்கை அடித்து நிறைய பேத்துக்கு நின்னது இந்த ராசி தான். சார் நிச்சயதார்த்தத்துக்கே அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண் கல்யாணம் இது 2-3 நாளுக்கு முன்னாடி தான் தெரியுது தனக்கு வருகின்ற ஆண் சரியில்லைன்னு. அப்போ சூழ்நிலையை மாற்றுறாங்க. அப்போ ஆண் பெண் இருவரும் தன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். ராகுக்கு எது பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன. சுயம்பர பார்வதி மந்திரம் பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் கவனம். ஐவிஎஃப் பற்றி ஏன் எடுத்தோன்னே சொல்கிறேன்னா குழந்தை வரம் வேண்டும்னு ஏங்கின ராசி தான். நிறைய பேர்த்துக்கு ஐயுஐயா ஐவிஎஃப்ஆ குழந்தை பாக்கியம் இயற்கையாக கிடைக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. குழந்தைக்கு பிளான் பண்ணுறது பண்ணுங்கள். ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க 4 கிழமை நட்சத்திரங்கள் பார்த்து பண்ணலாம். இது பண்ணணும்னா முன்னோர்கள் அருள் தேவை. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்கள் அருள் தேவை. முன்னோர்கள் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. குலதெய்வத்துக்கு சமம் அவங்க. அப்போ முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற இந்த ஆடி அமாவாசை இந்த கிரகணத்தை ஒட்டி அவங்களுக்கு படையல் போட்டு முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு போய் அந்த கிரகணம் சேர்ந்து வரல அதுக்கு முன்னாடி போய் பரிகாரங்கள் பண்ணிட்டு திலகோமமோ ஆசீர்வாதமோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துடும். ராகுகேது, பித்ருதோஷம், மாத்திருதோஷம் அத்தனையும் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டம். வளர்ச்சி வெற்றி நிச்சயம் உண்டு இந்த ராசி. கண்டிப்பாக பேர்ல மட்டும் இல்லை செயல்லையும் உச்சத்தில் இருக்க கும்பராசி நேர்களாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி.